நாப்பில் கோஆப்ரேட் பண்ணுங்கன்றாரு. போங்க. ஸ்டேட்டோட மைட்டு உங்ககிட்ட மட்டும் இல்லைங்க, எல்லா ஸ்டேட்டுக்கும் ஸ்டேட்டோட மைட் இருக்கும். அப்போ உதயநிதி வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கணும் அதிகாரிங்களை. எஸ். அப்போ அவங்க அப்போ ஒரு அதிகாரி சொல்கிறான், நான் விட முடியாது, கைது பண்ணி தான் தீர்வேன்னு சொல்கிறேன். டேய், நான் சீஃப் மினிஸ்டர் மகன்டா, என்னடா நினச்சிட்டு இருக்கேன்? நீங்கள் பதிலுக்கு கேட்டிருக்கணும். இன்னைக்கு அதற்கான விலையை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னொன்று, சுற்றி சுற்றி இவ்வளோலாம் பேச வேண்டியதில்லை. உன்னை யார்ப்பா அப்படி பேச சொன்னது? இந்த ஆட்சியின் மீது விமர்சனம் செய்து உதயநிதி கைதாகி இருந்தால் இன்னைக்கு இதே இடத்துல உட்காந்துக்கிட்டு விஜய் அரசு பண்ணுறது தப்புன்னு பேசுவோம் இல்லையா? என்ன பேசியிருப்போம்ப்பா? எஸ் பண்ணது. உதயநிதிக்கு நடந்திருந்தாலும் தவறு என்றால் தவறு என்று நாம் பேசியிருப்போம். இதை எப்படிமா டிஃபெண்ட் பண்ணுறது? இதை எப்படி சார் பார்ப்பாரு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் அந்நியார் அவர்களும்? தன் மகனுக்கு ஒரு பிரச்சனைனா துடிச்சு போயிடுவாங்க. நிதி ஆயோக்கே 4வது வருஷம் போனாங்கன்னு நினைக்கிறேன். கடைசி வருஷம். கமலா கமலா அம்மாவின் மனதும் இப்படித்தான் துடித்திருக்கும் என்பதை துர்கா அம்மையார் புரிந்து கொள்ளட்டும். இது வேண்டும் என்கிறேன். நான் ஒரு அரசியல் பார்வையாளனாக, அரசியல் விமர்சனகனாக தாண்டி கமலாவின் மகனாக நான் சொல்கிறேன். கமலாவின் வலியும் வேதனையும் என்னவென்பதை துர்கா அம்மையார் புரிந்து கொள்ளட்டும். போலீஸ் வண்டியில் தானே தூக்கிட்டு போகிறாங்க தஞ்சாவூருக்கு, தமிழ்நாடு பூரா என்ன தூக்கிட்டு போனீங்கல்ல, அனுபவிக்கிட்டோன்றேன். நான் ஒரு தனி மனிதனாக சொல்கிறேன். எனக்கு இந்த